ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஆர்எஸ் சேவிங்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கோல்டு. அதாவது டிஜிட்டல் கோல்டில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமையும் இருக்கும். அதாவது ஆரா கோல்டு பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரா கோல்டு அப்படின்றதில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும்னா காயினாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ஜுவல்லரியை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியாது. இது வந்து ஒரு ஷோரூம் உடைய இது கிடையாது. இது வந்து டிஜிட்டலாக வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக வந்து இது ரன் ஆகிட்டுருக்கு. நான் இன்வெஸ்ட் பண்ணி பர்சனலாக வந்து நான் வந்து காயினாக ரெடீம் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மிச்ச இடத்துலலாம் போட்டிங்கன்னா அமௌண்ட்டாக மட்டும்தான் எடுக்க முடியும். அது விச் மீன்ஸ் கோல்டாக மட்டும்தான் எடுக்க முடியும். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டது வந்து அமௌண்ட்டாகவும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை கோல்டாக வேணும்னா கோல்டாகவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து எப்படிலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆரா அப்படின்னு சொல்லிட்டு ஆப் இருக்கும், ஆரா கோல்டு அப்படின்னு. அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ண பிறகு எம்பின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே வந்து உங்களுக்கு ரேட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா, இது வந்து 24 கேரட் கோல்டு ரேட்டு 15,406. சில்வர் பார்த்தீங்கன்னா 270 ரூபாய். அதாவது மார்க்கெட் ப்ரைஸை விட சில்வர் வந்து இதில் 10 ரூபாய் கம்மியாக இருக்கும். நீங்கள் தினமும் வந்து போடும் பொழுது அன்னைக்கான அமௌண்ட்டோட ஜிஎஸ்டியும் ஆட் ஆகி தான் உங்களுக்கு கிராமாக கன்வெர்ட் ஆகும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது டெலிவரி சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்குது. 50 கிராம் சில்வர் பாருக்கே கிட்டத்தட்ட 500 ருபீஸ் கிட்ட டெலிவரி சார்ஜ் போட்டிருக்காங்க. 1 கிராம் கோல்டு வாங்கினோன்னா எவ்வளோ டெலிவரி சார்ஜ் வருது அப்படின்றதெல்லாம் வந்து இதில் பார்க்கலாம். நான் வந்து முக்கியமாக இந்த ஆப்பில் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, டெய்லி வந்து மிச்ச ஆப்பெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் இந்த ஆப்பில் வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான். 1 ருபீலேருந்தே கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். 10 ருபீ இருக்குன்னா 10 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், 15 ருபீஸ் இருக்குன்னா 15 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 100 ருபீஸ் இருக்குது. இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இப்போ நான் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வேல்யூ வந்து 15,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த 15,000யுமே வந்து நான் வந்து அமௌண்ட்டாக ரெடீம் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டாக ரெடீம் பண்ணும்பொழுது சில்வர் வந்து பர் கிராமுக்கு 12 ருபீஸ் கம்மியாக வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா பர் கிராமுக்கு 250 to 300 கிட்ட கம்மி பண்ணி தான் நம்மளுக்கு அமௌண்ட்டாக ரிஃபண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்ற மாதிரி பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கோல்டுக்கும் சில்வருக்கும் அந்த மாதிரி ப்ராசஸிங் சார்ஜாக வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணி பிடிச்சிட்டு நம்மளுக்கு அமௌண்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 2 வாட்டி வந்து எனக்கு எமர்ஜென்சியாக அமௌண்ட் வேணும் அப்படின்னும் பொழுது வந்து நான் வந்து அமௌண்ட்டாக வித்ட்ரா பண்ணிட்டேன். இப்போது இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹோம் ஸ்க்ரீனு. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த கோல்டு சில்வர் 2 இருக்குது இல்லைங்களா, இப்படி ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா சில்வரில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இருக்குது. ரீசெண்டாக நாங்கள் வந்து இதிலேருந்து அமௌண்ட்டாக வித்ட்ரா பண்ணிட்டோம், பாராவும் வித்ட்ரா பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் வந்து திருப்பி இதில் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணாதான் உண்டு. என்னுடைய மொபைலில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 10 to 15 கிராம்ஸ் கிட்ட வந்து சில்வர் ஜாயின் ஆகிருக்கு. மற்றபடிக்கு கோல்டுன்னு பார்க்கும் பொழுது நான் வந்து கோல்டு வந்து நான் காயினாக எடுக்க போகிறேன் அப்படின்றதுனால வந்து நான் டிஜி கோல்டில் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு அந்த காயினோட அந்த வெயிட்டு பெனிஃபிட் வெயிட்டும் ஆட் ஆகும். அந்த ஆப்ஷன் வந்து டிஜிகோல்டில் இருக்கிறதுனால வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு அது பெஸ்ட் அப்படின்றதுனால நான் அப்படி எடுத்திருக்கேன். இதில் போடுறது நான் மோர் ஆர் லெஸ் வந்து ப்ராஃபிட்டாக கெயின் பண்ணி அமௌண்ட்டாக வித்ட்ரா பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நான் இது மோஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இருக்கும். இந்த போர்ட்ஃபோலியோவில் என்னெல்லாம் காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இங்கே மேலே வந்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, கீழே வந்து உங்களுக்கு இப்போது எவ்வளோ வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் காட்டுது அப்படின்றதெல்லாம் வந்து இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அந்த டீட்டெயிலாம் கொடுத்து தான் நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்க. இந்த எம்பின்னை வந்து நீங்கள் வந்து பர்சனலாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு நிமிஷம் இப்போ வந்து பை பண்ணுறேன். நான் வந்து கோல்டாக பை பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பைன்னு கொடுத்துட்டு
இங்கே வந்து அமௌண்ட்டில் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். அமௌண்ட்டை பை பண்ணால் அவங்களே வந்து கிராமாக கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ வருது அப்படின்னு காட்டும். இல்லைனா வந்து நம்ம வந்து கோல்ட்லேயே வந்து கிராமாக கூட நம்ம பை பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நான் 1 கிராம் போட்டிருக்கேன். இந்த டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 15,406 ரூபா, ஜிஎஸ்டி 462 ரூபா, ஓவராலாக சேர்த்து 1 கிராம் கிட்ட வருது. இப்போ வந்து இந்த கோல்டை வந்து நான் ரெடீம் பண்ணினேன் அப்படின்னா 1 கிராமுக்கு டெலிவரி சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அரௌண்டு 300 to 400 கிட்ட இதுக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ எவ்வளோன்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி டெலிவரி சார்ஜஸோடு நம்ம வந்து பே பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளுடைய ஆப்ஷன், அதாவது நம்மளுடைய அட்ரஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். டிஜிகோல்டுக்கும் இந்த மாதிரி ஆரா கோல்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டிஜிகோல்டில் வந்து நாம் வந்து அமௌண்ட்டாக எடுக்க முடியாது. இதில் வந்து அமௌண்ட்டாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். டிஜிகோல்டில் வந்து நாம் 1 இயர் வெயிட் பண்ணி தான் வந்து ஸ்கீமை பெனிஃபிட்டோடு க்ளோஸ் பண்ணி நம்ம வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கோல்டை. பட் இதில் அப்படி கிடையாது. நமக்கு எப்போ வேணும்னாலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணும்னாலும் நாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது டேக்ஸோட வேல்யூ அடிஷன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது. இதில் பர்ச்சேஸ் பண்ணும்போது டேக்ஸோட டெலிவரி சார்ஜ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெலிவரி சார்ஜும் வந்து கிட்டத்தட்ட அந்த வேல்யூ அடிஷனுக்கும் இதுக்கும் ஈக்குவலாக தான் வருது. இப்போ வேல்யூ அடிஷன் பார்த்தீங்கன்னா 2% வருது கோல்டு காயினுக்கு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 to 3% கிட்ட ஒரு கிராமுக்கு இதுலேயுமே நம்மளுக்கு வந்துடுது டெலிவரி சார்ஜுன்னு போடும் பொழுது. மோர் ஆர் லெஸ் சேம் தான். இது இல்லாமல் வந்து அதிலலாம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கோல்டெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 100 rupees 200 rupees அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 10 to 15 rupees 12 rupees 1 rupee 2 rupee இருந்தால் கூட உங்களால் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ ருப்பீஸில் போட்டுட்டு என்னால் வந்து 25 rupeesல என்னால் ருப்பீஸ் பேமெண்ட் பண்ண முடியும்னா பண்ண முடியும். ஏன்னா எனக்கு வந்து 0.0015 மில்லிகிராம், அதாவது 1 மில்லிகிராம் கிட்ட எனக்கு வந்து ஆட் ஆகுது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. இது இல்லாமல் வந்து இந்த டிஜிட்டல் கோல்டு வந்து எந்த டிஜிட்டல் கோல்டாக இருந்தாலும் எந்த டைமுக்கு நமக்கு இருக்கும், எந்த டைமுக்கு அந்த டிஜிட்டல் கோல்டு ஆப்பை வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. இதில் வந்து இது ஒரு ட்ராபேக் இருக்குது. பட் ஆனால் ஷாப்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஷாப்பில் போய் நேரடியாக போய் பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பிராண்டில் வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷாப்ஸும் வந்து ஒரு சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் வந்து இதே மாதிரி மந்த்லி சீட்டு டிஜிட்டல் கோல்டெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கேம் பண்ணிவிட்டு போனதும் இருக்குது. நாம் வந்து எங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகலாம் இல்லை. நீங்கள் ஒரு வாட்டி இதில் வந்து நம்மளுக்கு இது செட் ஆகுமா, இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா வந்து என் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 4 பேர் இந்த பிரச்சனை சொல்லிட்டு வந்து என்ன கேட்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நான் வந்து எல்லா வீடியோவும் கொடுத்துட்ருக்கேன். நான் இந்த ஆரா கோல்டு ஆப் வந்து பாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து 50 கிராம் சில்வர் சேர்க்கும் பொழுது வித்ட்ரா பண்ணிடுங்க. 1 கிராம் கோல்டு சேர்க்கும் பொழுது நீங்கள் காயினாக வித்ட்ரா பண்ணிடுங்க. நீங்கள் எப்பப்போலாம் நீங்கள் சேர்க்குறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ரா பண்ணி சின்ன சின்னதாக கூட வித்ட்ரா பண்ணி உங்கள் கையில் வச்சுக்கோங்க. என்னதான் டிஜிட்டலில் போட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் அது வித்ட்ரா பண்ணி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. வீட்டில் வைக்கிறதும் சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. லாக்கரு, பேங்க் லாக்கரு அந்த மாதிரிலாம் இருக்குது. அதிலலாம் கூட வந்து நீங்கள் உங்களுடைய நகையெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்கிறது எவ்வளோ அளவுக்கு கஷ்டமோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது, அது வந்து பத்திரமா வந்து பாதுகாக்கிறதும் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கஷ்டம். இதில் வந்து ஏதோ ஆஃபர்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போது மதர்ஸ் டே ஆஃபர் வந்து 1 கிராம் கோல்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 0.5 கிராம் சில்வர் காயின், அதாவது 1/2 கிராம் வந்து சில்வர் காயின் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஓன்லி ஆன் மேனுவல் கோல்டாக பர்ச்சேஸ் பண்ண மட்டும்தான் இது கொடுப்பாங்க. இது இல்லாமல் லிமிட்டட் பீரியட் ஆஃபர் மட்டும்தான். இது வந்து சிங்கிள் டிரான்சாக்ஷனில் இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் வந்து இதில் வந்து ஆரா கோல்டு ஆப்லேயே வந்து ஜுவல்லரியும் வந்து லோயஸ்ட் ப்ரைஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் ஆனால் நான் இதில் இது இருக்கும் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணதில்லை. நான் வந்து சில்வர் பாரா தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதோடைய பியூரிட்டி பார்க்கும்பொழுது எனக்கு வந்து 999 பியூரிட்டி தான் இருந்தது. ஸோ பியூரிட்டி வைஸ் நோ காம்ப்ரமைஸ், நல்லாவே இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேவிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. அந்த ஆட்டோ சேவிங்ஸ்ன்றது வந்து 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆட்டோ சேவிங்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தினமும் போயிட்டு நீங்கள் போயிட்டு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் போடணும்னு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து தினமும் வந்து டெபிட் பண்ணிகிட்டே வந்து அக்கௌண்ட்டில் இருந்து அவங்க கிரெடிட் ஆகிடும். அவங்க அதுக்கேற்ற மாதிரி கிராம் ஆட் ஆகிட்டே வரும். இது இல்லாமல் இது வந்து டோர் ஸ்டெப் டெலிவரியும் இதில் இருக்குது. டெலிவரியும் சேஃபஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் எனி டைம்னால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதில் 100 ருபீஸ் வந்து உங்களுக்கு ஏர்ன் கிடைக்கும். இது வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங் வந்து இதுக்கு முன்னாடி 100 ருபீஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 30 வர்த் ஃப்ரீ கோல்டு அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் ஆல்சோ கெட் 30 வர்த். இப்போ என்னென்னா ரெஃபர் பண்ணோன்னா நம்மளும் 30 ருபீஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம், நம்ம மூலியமாக ஜாயின் பண்ணவங்களும் 30 ருபீஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ரெஃபரலுக்கு இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாராவது பர்சனலாக ஆரா கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அதோடைய பியூரிட்டியெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஆரா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டோ இந்த காயினோ எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோல்டாக மாற்ற போகிறீங்க அப்படின்னா வந்து நான் கண்டிப்பாக நோ தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம தினம் போடுற அமௌண்ட்டு டேக்ஸோடு சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட தினம் போடுற அமௌண்ட்டோட அவங்க கொடுக்கக்கூடிய, அதாவது கோல்டு ஷாப்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 7%, செகண்ட் 75 டேஸ்க்கு 5%, தேர்ட் 75 டேஸ்க்கு வந்து 3% அந்த மாதிரி பெனிஃபிட் அமௌண்ட்டோடு சேர்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண வெயிட்டு பெனிஃபிட் அமௌண்ட்டோடு சேர்த்து டேக்ஸ் எல்லாமே சேர்த்தா தான் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஆரா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கோல்டாக மாற்ற போகிறீங்கன்னா இது ராங் சாய்ஸ் தான். நீங்கள் வந்து அமௌண்ட்டாக மாற்றிக்க போகிறீங்க. இல்லை வேறு எதுக்காவது உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படும் போதெல்லாம் வித்ட்ரா பண்ணிக்கணும், ப்ராஃபிட்டோட வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த ஆப்பை வந்து நீங்கள் பர்சனலாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் சில்வராக பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட வந்து டிஜி சில்வர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டிஜி சில்வர்லையும் சேம் தான். இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 75%, 75 டேஸ்க்கு 7%, நெக்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு 5% அந்த மாதிரி வந்து பெனிஃபிட்டோட கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஷாப்ஸ்லலாம் வந்து டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஒரு 50 கிராம் சேர்ந்துருக்கு, ஒரு 10 கிராம் பெனிஃபிட் வெயிட் இருக்குன்னா இப்போ 60 கிராம் வருது இல்லைங்களா உங்களுக்கு, அந்த 60 கிராமோடு சேர்த்து நீங்கள் சில்வர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் காயினாக இல்லை ஆர்னமெண்ட்டாக மாற்ற போகிறீங்க அப்படின்னா டிஜி கோல்டு தான் பெஸ்ட்டு. அமௌண்ட்டாக நீங்கள் வித்ட்ரா பண்ண போகிறீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது இல்லாமல் வந்து ஜிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கான ரேட்டுக்கே இதில் வந்து 3% போட்டுருவாங்க. பட் நீங்கள் வந்து டிஜி கோல்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது என்ன கோல்டு ரேட் இருக்கோ அதுக்கு தான் வந்து ஓவரால் வெயிட்டுக்கு 3% டேக்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் போய் வாங்கும் பொழுது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணப்போ அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 இருக்குது. நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது 15,000னா அந்த 15,000க்கு தான் வந்து ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அன்னைக்கான ரேட்டுக்கு தான் வேஸ்டேஜ் வரும். இல்லை 13,000க்கு வந்துச்சுனாலும் அன்னைக்கான ரேட்டுக்கு தான் ஜிஎஸ்டி டேக்ஸ் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து கரண்ட் ரேட்டுக்கு ஜிஎஸ்டி, அதிலலாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது பை பண்ணும்போது என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கான ஜிஎஸ்டி. உங்களுக்கு இந்த ஆப்பில் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் என்கொயரிஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லுக்கு பக்கத்தில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும்.